ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். முதலமைச்சர் விஜயை காண்பதற்காக வழியெங்கும் மக்கள் திரண்டு இருக்கக்கூடிய காட்சிகளை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். செல்லும் வழியில் முதல்வர் விஜய் முதலமைச்சரை பார்ப்பதற்காக முதலமைச்சர் செல்லக்கூடிய வழியில் திரண்டிருந்த மக்கள் உற்சாகமாக அவரை வரவேற்ற காட்சிகளை நம்ம பார்த்தோம். பல்வேறு துறைகளில் திடீர்னு முதலமைச்சர் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். முதலமைச்சருடைய ஆய்வை தொடர்ந்து அந்த பகுதியில் உடனடியான நடவடிக்கைகள்லாம் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இன்றைய நாள் சென்னை சேத்பட்டில் இருக்கக்கூடிய ஒரு இயற்கை எரிவாயு மையத்தில் தான் முதலமைச்சர் ஆய்வு மேற்கொள்வதற்காக தற்போது புறப்பட்டிருக்கிறார். இந்த நிறுவனம் சென்னையிலேயே சுமார் ஒரு 100 டன் கழிவுகளை இந்த நிறுவனம் கையாள்வதாக கூட சொல்லப்படுகிறது. தமிழகம் மட்டும் இல்லாமலே வெளி மாநிலங்களில் கூட இந்த கழிவுப் பொருட்கள்ல இருந்து இயற்கை எரிவாயுவை உற்பத்தி செய்யக்கூடிய திட்டங்களை இந்த நிறுவனம் செயல்படுத்தி வருவதாகவும் சென்னை சேத்பட்டில் இருக்கக்கூடிய இந்த நிறுவனத்தினுடைய செயல்பாடுகளை தான் முதலமைச்சர் தற்போது ஆய்வு செய்வதற்காக தற்போது புறப்பட்டு இருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் அந்த ஆய்வு செய்யக்கூடிய அந்த நிறுவனத்தினுடைய இடத்திற்கு முதல்வர் சென்று விடுவார். சென்னையில் 1 கோடிக்கும் அதிகமான மக்கள் வசிக்கக்கூடிய நிலையில் நாள்தோறும் பல டன் குப்பைகள்லாம் சேகரிக்கப்படுது. இந்த திட்டத்தின் செயல்பாடுகளை வேகப்படுத்தக்கூடிய வகையில் தான் முதலமைச்சரினுடைய இந்த ஆய்வு இருக்குன்னு கூட நாம் எதிர்பார்க்கலாம். இன்னும் சற்று நேரத்தில் இந்த ஆய்வு நடைபெறக்கூடிய அந்த பகுதிக்கு முதல்வர் சென்றடைவார். முதல்வர் செல்லும் வழியில் மக்கள் திரண்டு இருக்கக்கூடிய காட்சிகளையும் நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். இது தொடர்பான விவரங்களோடு செய்தியாளர் பாஸ்கரன் இணைகிறார். பாஸ்கரன், வணக்கம். தொடர்ந்து பல்வேறு இடங்களில் முதல்வர் திடீர் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். தற்போது இன்றைய நாளினுடைய ஆய்வு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் பெறும்னு நம்ம எதிர்பார்க்கலாம்? ஒரு திடக்கழிவு மேலாண்மையிலிருந்து உற்பத்தி செய்யப்படக்கூடிய நடவடிக்கைகள் எவ்வாறு இருக்கிறது என்பதைத்தான் இப்போது தமிழக முதலமைச்சர் நேரடியாக ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். சென்னை எழும்பூர் சேத்துப்பட்டில் இருக்கக்கூடிய திடக்கழிவு மேலாண்மை நிலையத்தில் தமிழக முதலமைச்சர் திடீர் ஆய்வு மேற்கொள்ளக்கூடிய நிலை என்பது அங்கு அந்த திடக்கழிவு மேலாண்மை மூலமாக உற்பத்தி செய்யக்கூடிய இயற்கை எரிவாயு மூலமாக அந்த பணிகள் தயாரிக்கக்கூடிய பணிகள் எவ்வளவு மேற்கொள்ளப்படுகிறது, அதன் மூலமாக மக்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மை என்ன அப்படிங்கிறது தான் நேரடியாக கள ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். அந்த வகையில பார்க்கும்போது மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில பல்வேறு விதமான அரசினுடைய திட்டங்களாகட்டும், ஏற்கனவே இருக்கக்கூடிய திட்டங்களாகட்டும், இவற்றையெல்லாம் அதனுடைய செயல்பாடுகள் எவ்வாறு இருக்கிறது என்பது குறித்தால தமிழக முதலமைச்சர் ஆய்வுகளை மேற்கொண்டு அதன் அடிப்படையில் பல்வேறு உத்தரவுகள் என்பது பிறப்பிக்கப்படுகிறது. அந்த வகையில சமூக நீதி விடுதியில புகாரின் அடிப்படையில மாணவருடைய புகாரின் அடிப்படையில் நேரடியாக சென்று அங்கு மேற்கொள்ளப்பட்டு இருக்கக்கூடிய நிலை என்ன அப்படிங்கிறது எல்லாம் நேரடியாக கலாய்வு மேற்கொண்டார். அதே நேரத்தில் எழும்பூரில் இருக்கக்கூடிய குழந்தைகள் நல மருத்துவமனையில குழந்தைகளுக்கும் மற்றும் தாய்களுக்கு எவ்வாறு அங்கு சிகிச்சை அளிக்கப்படுகிறது, அங்கு தேவைகள் என்னவாக இருக்கிறது, உபகரணங்களுடைய தேவைகள் என்ன இருக்கிறது, மருத்துவத்துடைய பணியிடங்கள் எவ்வாறு இருக்கிறது என்பதெல்லாம் நேரடியாக கலாய்வு மேற்கொண்டார். அந்த வகையில ஒவ்வொரு இடங்களுக்கும் சென்று திடீர் ஆய்வு மேற்கொள்ளக்கூடிய தமிழக முதலமைச்சர் திடக்கழிவு மேலாண்மை நிலையத்தில் இயற்கை எரிவாயு தயாரிக்கக்கூடிய பணிகள் எந்த கட்டத்தில் இருக்கிறது, அதன் மூலமாக
சென்னையில கழிவுகளிலிருந்து கிடைக்கக்கூடிய தொடர் மேலாண்மை பணிகள் எல்லாம் எவ்வாறு இருக்கிறது? காரணம் என்னவென்றால் சென்னை மாநகராட்சியுடைய திடக்கழிவு மேலாண்மை என்பது முக்கிய மைல்கல்லாக கருதப்படுகிறது. பயோ சிஎன்ஜி இயற்கை எரிவாயு உற்பத்தி மையத்தை தமிழக முதலமைச்சர் நேரடியாக பார்வையிட்டு வருகிறார். அது சேத்துப்பட்டு இருக்கிறது. இந்த பயோ சிஎன்ஜி மையம் என்பது நகரத்துல தினமும் உருவாகக்கூடிய இந்த மக்கும் கழிவுகள்ல சுற்றுச்சூழலுக்கு உகந்த எரிசக்தியாக மாற்றக்கூடிய நோக்கத்துடன் செயல்படுகிறது. வீடுகளிலிருந்து வரக்கூடிய காய்கறிகள், உணவகங்கள் மற்றும் வணிக நிறுவனங்களிலிருந்து கிடைக்கக்கூடிய அனைத்து விதமான அந்த பொருட்களையும் கொண்டு திடக்கழிவு மேலாண்மை மூலமாக உற்பத்தி செய்யக்கூடிய இயற்கை எரிவாயு மூலமாக அதை எவ்வளவு மக்களுக்கு எளிதாக கொண்டு சேர்க்கக்கூடிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளலாம் அப்படிங்கிறது தான் நேரடியாக கலாய்வு மேற்கொள்கிறார். இந்த இயற்கை எரிவாயு தயாரிக்கும் நிறுவனத்தினுடைய செயல்பாடுகளை ஆய்வு செய்கிறார். அந்த வகையில் பார்க்கும்போது இந்த தொடர் ஆய்வுகளின் மூலமாக மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய நடவடிக்கைகளாக இந்த தொடர் ஆய்வு என்பது மேற்கொள்ளப்படுகிறது. அந்த வகையில் பார்க்கும்போது காற்று புகா சிறப்பு தொட்டியினுடைய நுண்ணுயிரினுடைய உதவியோடு இந்த கழிவுகள் மக்க வைக்கப்படுகின்றன. இந்த செயல்முறையில் உருவாக்கக்கூடிய பயோகேஸ் பல்வேறு கட்ட சுத்திகரிப்புக்கு பிறகு உயர்தர பயோ சிஎன்ஜியாக மாற்றப்படுகிறது. இந்த எரிவாயு வாகன எரிபொருளாகவும் தொழிற்சாலை மற்றும் பிற தேவைகளுக்கும் பயன்படுத்தலாம். மேலும் இந்த செயல்முறைக்கு பிறகு கிடைக்கக்கூடிய எச்சங்கள் உயர் உரமாகவும் மாற்றப்படுகிறது. விவசாயத்துக்கும் பயன்படுத்தக்கூடிய நடவடிக்கைகளும் இருக்கிறது. சென்னை மாநகராட்சி கழிவிலிருந்து வளம் என்ற அடிப்படையாக கொண்டுதான் வேஸ்ட் டு வெல்த் அப்படிங்கிற கொள்கையை முன்னிறுத்தி மக்கும் கழிவுகளை எரிசக்தியாக மாற்றக்கூடிய நடவடிக்கையாக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. குப்பை கிடங்களில் சென்று அங்கு கழிவுகளின் மூலமாக கிடைக்கக்கூடிய எரிவாயு, அதே நேரத்துல காய்கறிகளிலிருந்து கிடைக்கக்கூடிய எரிவாயு, இதையெல்லாம் எவ்வாறு மேற்கொள்ளப்படுகிறது அப்படிங்கிறதுலாம் கலாய்வு மேற்கொள்கிறார். இதன் மூலமாக டீசல் மற்றும் பெட்ரோலுக்கு மாற்றாக எரிபொருள்களை பயன்படுத்துவதற்குண்டான நடவடிக்கையில மத்திய அரசு ஈடுபட்டிருக்கிறது. மாநில அரசு திடக்கழிவு மேலாண்மை நிலையத்தின் மூலமாக எவ்வளவு எளிதாக எரிவாயுகள் தயாரிக்கப்பட்டு உற்பத்தி செய்யப்பட்டு அது மக்களுக்கு பயனளிக்கும் வகையில அது மாற்று வழியில பயன்படுத்துவது தொடர்பான ஒரு நிலையமாகத்தான் அந்த நிலையம் என்பது செயல்பட்டு வருகிறது. சென்னை மாநகராட்சியும் ஒரு தனியார் நிறுவனமும் மேற்கொள்ளக்கூடிய அந்த தயாரிப்பு பணிகளை எல்லாம் நேரடியாக சென்று கலாய்வு மேற்கொள்ளும் பட்சத்துல அது மக்களுக்கு உகந்ததாக மாற்றக்கூடிய வழிகளை எல்லாம் திட்டமிட்டு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல்கள் தமிழக முதலமைச்சர் வழங்குவார். அந்த உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி பாஸ்கரன். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.